போலி பாஸ், கலர் ஜெராக்ஸுடன் தாவேக 2ஆம் ஆண்டு துவக்க விழாவிற்கு வந்த நிர்வாகிகள் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் தொடர்ந்து வழங்க கேட்கலாம். விவரங்கள் என்ன ராஜகுமரன்? தமிழக வெற்றி கழகத்தினுடைய 2ஆம் ஆண்டு தொடக்க விழா மாமல்லபுரத்திலே உற்சாகமாக நடந்து கொண்டிருக்கின்றது. பல்வேறு கலை நிகழ்ச்சிகள், நாட்டுப்புற இசைக்கலைஞர்களுடைய பாடல்கள், விஜய் குறித்த ஆவணப்படம் என்று தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தொடர்பான பல்வேறு ஆவணப்படம் உள்ளிட்டவை எல்லாம் திரையிடப்பட்டு கொண்டிருக்கின்றன. அந்த இடம் முழுவதுமாகவே தற்பொழுது உற்சாக மிகுதியோடு காணப்படுகின்றது. ஆயிரக்கணக்கான நிர்வாகிகள் உள்ளே அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் சில முக்கிய உரை நிகழ்த்த இருப்பதன் காரணமாக அனுமதிக்கப்பட்ட நிர்வாகிகள் மட்டுமே உள்ளே செல்ல முடியும் என்று குறிப்பிட்டு பாஸ் வழங்கியிருந்தார்கள். இந்த நிலையில் தான் ஒரு சில தொண்டர்கள் ஆர்வ மிகுதியால் தமிழக வெற்றி கழகத்தினுடைய பாஸை கலர் ஜெராக்ஸ் எடுத்துக்கொண்டு உள்ளே செல்வதற்கு முயற்சித்துக் கொண்டிருக்கின்றார்கள். QR கோடுடன் பாஸ் தயாரிக்கப்பட்ட நிலையில் நிர்வாகிகள் கலர் ஜெராக்ஸ் எடுத்தால் QR கோடு ஸ்கேன் செய்யும் பொழுது மாட்டிக்கொள்வோம் என்று தெரியாமல் கலர் ஜெராக்ஸை மட்டும் அருகில் இருக்கக்கூடிய ஒரு ஜெராக்ஸ் கடைக்கு சென்று எடுத்துக்கொண்டு வந்து தற்பொழுது ஏமாற்ற பார்க்கின்றார்கள். அவர்களை அங்கு இருக்கக்கூடிய அந்த தனியார் பாதுகாவலர்களான பவுன்சர்கள் பிடித்துக் கொண்டார்கள் கையும் களவுமாக. இது போலி பாஸ், நீங்கள் போலியாக பாஸ் அடித்து வந்திருக்கின்றீர்கள், ஜெராக்ஸ் எடுத்தாலும் QR கோடு ஸ்கேன் செய்யும் பொழுது அது தெரிந்துவிடும் என்று சொல்லி போலியாக உள்ளே நுழைய முற்பட்ட தொண்டர்களை அவர்கள் வெளியில் அழைத்து செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். அதே நேரம் உள்ளே இருக்கக்கூடிய தாவேக தலைவர் விஜய் தற்பொழுது உற்சாகத்தோடு இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கின்றார். பிரசாந்த் கிஷோர் உள்ளிட்டவர்கள் பங்கேற்றிருக்கின்றார்கள். இன்னும் சற்று நேரத்தில் விஜய் உரை நிகழ்த்த இருக்கின்றார். தமிழக அரசியல் களத்தில் ஒரு பெருத்த அதிர்வலையை ஏற்படுத்தக்கூடிய விதமாக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயனுடைய அந்த உரை வீச்சு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த நிலையில்தான் அந்த அரங்கத்திற்கு உள்ளாக சென்றுவிட வேண்டும் என்ற தவிப்போடு அங்கிருக்கக்கூடிய தொண்டர்கள் ஆர்வ மிகுதியால் போலி பாஸ் தயாரித்துக் கொண்டு வரக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். அருகில் இருக்கக்கூடிய ஜெராக்ஸ் கடை ஒன்றில் கூட்டமாக நின்று கொண்டிருந்தார்கள் பல தொண்டர்கள். அருகில் சென்று பார்த்த பொழுதுதான் நிர்வாகிகளுக்கு வழங்கப்பட்டிருந்த பாஸை வாங்கி கொண்டு வந்து அந்த பாஸை போலியாக கலர் ஜெராக்ஸ் எடுத்து அதை வைத்து உள்ளே சென்று விடலாம் என்று அவர்கள் ஒரு திட்டமிட்டதும், ஆனால் அங்கிருக்கக்கூடிய பவுன்சர்கள் அந்த QR கோடை பார்த்த பிறகு அது தவறான பாஸ், போலியாக தயாரித்து எடுத்து வந்திருக்கின்றார்கள் என்று தெரிந்து கொண்டு வெளியில் அனுப்பி கொண்டிருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட ஒரு 500க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் வெளியில் குவிந்திருக்கின்றார்கள். தாவேக தலைவர் விஜய் வரும்பொழுது அவரை பார்த்து விட வேண்டும், உற்சாகத்தோடு அவரை நோக்கி கையசைக்க வேண்டும் என்கின்ற ஆர்வத்தோடு உள்ளே இருக்கக்கூடிய தொண்டர்களை பொறுத்தவரை, நிர்வாகிகளை பொறுத்தவரை 2000 நிர்வாகிகள் அமர்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. அதையும் கடந்து இருக்கைகள் வெளியில் இருந்தெல்லாம் உள்ளே எடுத்து சென்று போடப்பட்டு எவ்வளவு தூரம் அந்த பகுதி அந்த அரங்கத்திற்குள்ளாக ஆட்கள் நிற்க முடியுமோ, அமர முடியுமோ அந்த அளவு கிட்டத்தட்ட 2500 பேருக்கு மேலாக அமர வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். தமிழக வெற்றி கழகத்தின் அந்த 2ஆம் ஆண்டு தொடக்க விழா நிகழ்ச்சி தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது.